வணக்கம் உறவுகளே. தினமும் அரிசி மாவில் இட்லி தோசை செஞ்சிட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி சோளத்தில் ஒரு நாள் தோசை செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். சோளம் நாங்களே போட்டிருந்தோங்க. அது கொஞ்சம் மழைக்கெல்லாம் சாஞ்சிருச்சு. இனி அறுவடை காலம் வந்துருச்சு. அறுக்க போகிறோம். அறுத்துட்டு அந்த பூட்டைகளை கட் பண்ணி அதை தட்டி எடுத்து சோளம் எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் கம்பர் கத்திங்க. இதை யூஸ் பண்ணி தான் கட் பண்ணுவாங்க சோள பூட்டையை. இந்த மாதிரி இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கட் பண்ணுறாங்க. எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பூட்டையும் கட் பண்ணி அதை தட்டணுங்க. தட்டினா தான் சோளம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா டிராக்டர் விட்டு ஒவ்வொரு ஊரில் டிராக்டர் விட்டு இது பண்ணுவாங்க, உடைப்பாங்க. மெஷின் விட்டும் எடுப்பாங்க. சோளத்தில் நிறைய வகைகள் இருக்குதுங்க. எனக்கு பேர் தெரியல. எங்கள் மாமா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுலேயே எங்கள் தோட்டத்துலேயே 3 விதமான சோள பூட்டைகள் இருந்துச்சுங்க. இப்போ வந்து சோளம் வந்து தட்டி எடுத்தாச்சுங்க. அதை வந்து குத்திட்டு வந்துட்டோம். நாங்கள் பொட்டு இருக்கோம் அப்படிங்கிறக்காக குத்திட்டு வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பொட்டு இருக்குன்ட்டு அதை புடைக்கிறாங்க. அதில் முழங்குன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் புடைச்சி எடுத்துட்டோம். குத்தி புடைச்சி எடுக்கணுங்க. புடைச்சி எடுத்தாச்சு. அந்த முழங்கு இருந்துச்சுன்னா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போது அந்த சோள தோசைக்கு நம்ம உளுந்து ஊற வச்சிடலாங்க. உளுந்து வந்து இப்போ நாங்கள் 1.5 படி சோளம் ஊற வச்சுருக்கேன். அதாவது 6 உலக்கு சோளம் ஊற வச்சுருக்கேன். 1.5 உலக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. அது கூட வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவுக்கு எவ்வளோ உளுந்து சேர்த்து அரைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுக்கும் அளவுகள் பார்த்திங்கன்னா. இப்போது அதை கிரைண்டரில் போட்டு விட்டுறேங்க. உளுந்தை மட்டும் கிரைண்டரில் போடுறேன். சோளத்தை வந்து நாங்கள் செக்கில் தாங்க ஆட்டுறோம். அதுக்கு முன்னாடி ஊற வச்ச சோளத்தை இந்த மாதிரி அரிச்செடுக்கணுங்க. இல்லைன்னா களத்தில் போட்டு தட்டுறப்ப பார்த்திங்கன்னா அதில் நிறைய மண் கல்லெல்லாம் இருக்கும் இல்லைங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி அரிச்செடுக்கணுங்க. இது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குத்தணும். அதுக்கப்புறம் குத்தி புடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிச்செடுக்கணுங்க. ஊற வச்சு அரிச்சு எடுக்கணும். இப்போது அரிச்சு எடுத்தாச்சுங்க. இதை நம்ம செக்கில் தான் ஆட்ட போகிறோம். இன்றைக்கி ஆட்டிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா மைய அரைக்கணுங்க. ரொம்ப நெகுன்னு வராது. ஓரளவுக்கு தான் இந்த பத்துக்கு அரைச்சி எடுக்கணுங்க. இது நீங்கள் கிரைண்டரில் ஈஸியாக அரைச்சிக்கலாங்க. அரிசியை விட ரொம்ப ஈஸியாக கிரைண்டரில் அரைப்படும். நாங்கள் இன்றைக்கி வந்து செக்கில் தான் ஆட்டினோம். இப்போ உளுந்தும் ஆட்டி வந்துருச்சுங்க. அதையும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரே இதாக சோளம் தான் போடணும் அப்படிங்கிறது இல்லைங்க. 4 உலக்கு சோளமும் 2 உலக்கு அரிசியும் போடலாங்க. அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா வருங்க. இப்போ உப்பு போட்டு இதை கலந்து வச்சிடலாங்க. இந்த மாவுக்கு அரிசி மாவு அளவுக்கு டைம் தேவையில்லைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலைல அரைச்சோம்னா மதியமே புளிச்சு வந்துடும். அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக வந்துட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நல்லா கலந்து விட்டு வச்சுருங்க. நைட்டு ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி புளிச்சு வந்திருக்குதுன்ட்டு. மதியம் தான் ஆயிருக்கு. இப்போவே புளிச்சு வந்துருச்சு. எப்படி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போது இது நல்லா கலந்து வச்சிடலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை, சோள தோசை. டெய்லியும் அரைச்ச மாவே அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாள் செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இவ்வளோ தான் போடணுன்னு இல்லை, கொஞ்சமாக போட்டு கூட மிக்சியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மொத்தத்தில் குத்தி புடைக்கணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இது தோசை ஊற்றிடலாங்க. இது நீங்கள் அந்த தோசை ஊற்றுற மாதிரியே ரொம்ப மெலிசாக வேணுமானா மெலிசாவே ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வரும். எந்த பிரச்சனையும் இல்லை. தடிமனாக ஊற்றணுன்னாலாம் இல்லைங்க. நார்மலாக அந்த தோசை எப்படி ஊற்றுறீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கலாங்க. ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் மிக்சியில் கூட கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாங்க. நான் அந்த மாதிரி தான் செய்வேன் வீட்டில். நானும் தம்பிக்கு மட்டும் செய்கிறதுனா. இது ஊரில் இருந்ததுனால நிறைய ஆட்டினோம். பணியாரம் இந்த மாவில் சூப்பராக ஊற்றலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோள தோசைக்கு தேங்காய் சட்னி சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போது சோள தோசையும் சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம்.